பத்திரிகையாளர் சாமிநாதன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சாமிநாதன். தேமுதிகவுக்கு 6 தொகுதிகளை கூட்டணியில வழங்க அதிமுக முடிவு செஞ்சிருக்கிறதா அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது எப்படி பாக்குறீங்க? தேமுதிகவுக்கு எல்லா இடத்திலையும் டிமாண்ட் இருக்கிறதா பேசப்படுது, அது உண்மைதானா உங்களோட பார்வையில்? நிச்சயமாக தேமுதிகவுக்கு எல்லா பக்கமுமே ஒரு வாசல் ஓப்பன்ல தான் இருக்கு. அவங்க இப்போ உடனடியா அதிமுகவோடு உடன்பட வேண்டிய அவசியமும் நெருக்கடியும் அவர்களுக்கு நிச்சயமாக இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் அவர்களுக்கு ஒரு நல்ல உறவு தான் இருந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் போன்ற வலுவான ஒரு கூட்டணி அவர் ஒருவேளை விஜய் அமைத்து விட்டால் அந்த பக்கமும் தாங்கள் இடம்பெறலாம் அப்படிங்கிறதுக்காக தேமுதிக ஒரு வாசல் அந்த பக்கமும் ஓபன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. பட் தேமுதிகவுக்கு சட்டமன்ற எண்ணிக்கை என்பதை தாண்டி ராஜ்யசபா உறுப்பினர் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கனவாக இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, எங்களுக்கு செய்யல என்பது போன்ற சில விஷயங்கள் பேசு பொருளானதும் சர்ச்சையாக மாறியது. சோ அவர்கள் வருகின்ற விரைவிலேயே இப்ப இந்த ஜனவரி காலகட்டங்களிலேயே கூட ஒரு ராஜ்யசபா பதவி காலம் வருகிறது. சோ அது அந்த ஒரு இடத்தையும் அதிமுக கொடுக்க வேண்டிய இடம் நோக்கி நகர்த்தப்படலாம். பட் இது முதல்ல அதிமுக இப்ப முன்மொழிந்து இருக்கிறதெல்லாம் தங்களுடைய விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. 3 சீட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு, 6 சீட்டு டிடிவி தினகரன் அவர்களுக்கு, 6 சீட்டு தேமுதிகவுக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. இனி அந்த கட்சிகள் பேரத்தை உயர்த்துவார்கள். அந்த வகையில தேமுதிகவும் இப்போ ஒரு 6 சீட்டோடு அவர்கள் தாங்கள் நிச்சயமா அடங்கி போக மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2011 சட்டமன்ற தேர்தலை அவர்கள் சந்திக்கிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக வருகிறது. அவர்களுடைய கூட்டணிக்குள்ளேயே இருந்த தேமுதிக எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றுச்சு. ஆனா 2016 ஒரு மிகப்பெரிய தோல்வி, மக்கள் நல கூட்டணி பக்கம் அங்கம் வகித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அவர்களால் வெல்ல முடியல. அதே போன்று 2021 சட்டமன்ற தேர்தலையும் சின்ன சின்ன அமைப்புகளோட SDPI மாதிரியான கட்சிகள் அமமுகவோடு கைகோர்த்தாங்க. அதுலயும் அவர்களால் எந்த சட்டமன்ற பிரதிநிதித்துவம் வர முடியல. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவர்களுக்கும் சட்டமன்றத்துக்குமான ஒரு இடைவெளி உருவாயிருச்சு. சோ உங்க எண்ணிக்கையும் முக்கியமா பார்ப்பாங்க, கொடுக்கக்கூடிய எண்ணிக்கையில வெற்றி பெறணும் அப்படிங்கிறதையும் முக்கியமா பார்ப்பாங்க. சோ அந்த இரண்டையும் வைத்துக் கொண்டுதான் அவர்கள் பரிசீலிப்பாங்க. சோ அந்த வகையில இந்த தடவை இப்பவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. 6 இடம் என்பதாக அவர்கள் அரசு புறத்தலான அந்த அவர்களுடைய கட்சியினுடைய தரப்புல இருந்து தகவல் கத்திய விடப்பட்டிருக்கிறது. பட் தேமுதிகவுக்கு இன்னுமே இதை கூட்டுவதற்கான ஒரு பேர வலிமை தான் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா திமுக கூட்டணியும் அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பா இன்னுமே அந்த டோர் ஓப்பன்ல தான் இருக்கு. விஜய் ஒருவேளை ஒரு கூட்டணியை யாராவது அமைத்து விட்டால் மட்டும்தான் விஜயகாந்த் கட்சியினுடைய பார்வை, தேமுதிகவுடைய பார்வை அவரை நோக்கி திரும்பும். இல்லைன்னா திமுக அல்லது அண்ணா திமுக தான் அவர்கள் சாய்ஸ் பெரும்பாலும் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த வகையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது 6 இடம்னு சொல்லியிருக்காங்க. இனிமே அது ராஜ்யசபா எம்பியா கூடலாம். இன்னும் உங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை தாண்டி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த கட்சியாக தொடர வேண்டும் என்று சொன்னா அவர்களுக்கு சில கூடுதல் இடங்களும் தேவைப்படும். அதையெல்லாம் நோக்கி இனிமேல் அவங்க பேசுவாங்க, அதற்கான விஷயங்கள் இருக்கும். பட் அதிமுகவை பொறுத்தவரை இப்போது தேமுதிகவுக்கு இந்த வாய்ப்பை முன்னரே கொடுத்திருக்கிறதுனால இதை விட கூடுதல் எண்ணிக்கை தான் உறுதி செய்யப்படும் அப்படின்னு பாக்குறேன். நிச்சயமா திரு சாமிநாதன், அதிமுக கராரா தன்னோட பேரத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இதை விட தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் கடைசி நிமிடம் வரை கராராக கூட்டணி தொடர்பாக பேசக்கூடியவர் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. தேமுதிக தாவேகா பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு இன்னுமே பிரேமலதா விஜயகாந்த் விஜய் மேல ஒரு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறது இல்ல. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான், அவர்கள் 3 பக்கமும் வாசல் அவர்களுக்கு திறந்து இருந்தாலுமே நீங்க விஜய் அவர்களோடு அவர் போறது அப்படிங்கிறது ஒருவேளை இந்த அணி பலம் பெற்றுச்சுன்னா, அதிமுக அணி பலம் பெற்று விட்டால் அல்லது திமுக அணிக்கு போனா வெற்றி உறுதியாக இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சாங்கன்னா அந்த 2 தான் அவங்க முதல் விருப்பமா வைப்பாங்க. நீங்க விஜய் அவர்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, விமர்சனம் கிடையாது. தேமுதிகவை விஜய் விமர்சிப்பதில்லை, விஜயை தேமுதிக விமர்சிப்பதில்லை. இதையெல்லாம் கடந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகிருக்குது அவர்கள் சட்டமன்ற பிரதிநிதித்துவத்துக்குள்ள போய். அதனால திமுக அல்லது அதிமுகவோட போனா குறைந்தபட்சம் சீட்ல அவங்க உறுதி செய்யப்படலாம் வெற்றி அப்படிங்கிற ஒரு பார்வை அவர்களுக்கு இருக்கும். அதுக்கு அவங்க முன்னுதாரணமா எதை எடுத்துக்குவாங்கன்னா, விருதுநகர் நாடாளுமன்ற தேர்தலில் விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிட்ட போதே ஒரு 5000-6000 ஓட்டு தான் வித்தியாசம் இருந்தது. ஒரு கணிசமான போட்டியை கொடுக்க முடிஞ்சு அங்க மாணிக்கந்தார் அவர்களுக்கு கடுமையான ஒரு போட்டியை நிச்சயமா தேமுதிக கொடுத்திருந்தாங்க. சோ அப்ப பாஜகவும் அந்த அலையன்ஸ்ல சேர்றப்ப அந்த விருதுநகர் மாவட்டத்தோட தொகுதிகள் வாங்கிட்டா போதும், அது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை நிச்சயமா தேமுதிக கிட்ட இருக்கும். சோ அவர்களை பொறுத்தவரை சீட்டு எண்ணிக்கை விஷயமே இல்ல, வெற்றியாளர்கள் எண்ணிக்கை உயர்த்தணும். நான் குறிப்பிட்டதே போல 2016 அவங்களால சட்டமன்றத்துக்குள்ள போக முடியல, 21 போக முடியல. ஒரு 10 ஆண்டு இடைவெளி இருக்குல்ல, அந்த இடைவெளியை குறைக்கிற விதமா அவர்களுக்கு வெற்றி முக்கியம் நினைப்பாங்க. அதனால திமுக அல்லது அதிமுக தான் முதல் சாய்ஸா இருக்கும். அது அதிமுக இன்னுமே அந்த ராஜ்யசபா சீட்டெல்லாம் உத்தரவாதப்படுத்துகிற பொழுது அவர்கள் அதிமுக மீது கவனம் செலுத்தலாம், இல்லாவிட்டால் திமுகவை நோக்கி போகலாம். விஜய் அவர்களோடு ஒரு நல்ல உறவுல இருக்காங்க, நல்ல ஒரு நட்புறவோடு இருக்காங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. பட் விஜய் காங்கிரஸையோ வேறு சில கட்சிகளையோ அவரால் அழைத்து வர முடிந்து விட்டால் மட்டும்தான் தேமுதிக மாதிரியான கட்சிகள் போவாங்க. விஜயால் அது முடியாத பட்சத்துல அது திமுக அதிமுகவை நோக்கி தான் தேமுதிக இருப்பாங்க அப்படின்னு
நிச்சயமா சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற நெருக்கடியில் இருக்கிற தேமுதிகவோட ஆப்ஷன் ஒன்னு திமுக இல்ல அதிமுகவா தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட கருத்தா இருக்கு. இந்த நிலையில இந்த கூட்டணியில டிடிவி தினகரன் மற்றும் பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிச்சிருப்பதா ஒரு தகவலை பார்க்கிறோம். டிடிவி தினகரன் கடுமையான ஒரு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பை சமீபத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இந்த நிலையில இது எப்படி சாத்தியம் பாக்குறீங்க? ஆமா, நிச்சயமாக இன்னைக்கு நம்ம பேசுகிற பொழுதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்புக்கு 3 இடங்களும், அதே போன்று டிடிவி தினகரன் அவர்கள் தரப்புக்கு 6 இடங்களும் அப்படின்றதாக தகவல்கள் சொல்லப்படுது. இதுல ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டதை போல அவருக்கு 3 இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்றதை பார்த்தா அவரிடம் ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதுல ஒருவர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து விட்டார். மிச்சம் ஓ பன்னீர்செல்வம் கிட்ட இருக்கிறதே 3 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஒருவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இன்னொன்று வைத்தியலிங்கம் அவர்கள் இருக்கிறார் ஒரத்தநாட்டுல இருந்து, உசிலம்பட்டி ஐயப்பன் அவருடைய ஆதரவாளராக இருக்கார். அப்ப அந்த 3 இடங்கள் தான் இப்ப உங்களோட பிரதிநிதித்துவம் இருக்குன்னு 3 தந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் புரிந்து கொள்ள வேண்டியது. இது அப்படியே நம்ம டிடிவி தினகரன் அவர்களோடு பொருத்தி பார்த்தா ஒரு காலகட்டத்தில் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரோடு வெளியேறி இருந்தாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலிலேயே அதிமுகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, அன்றைக்கு இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை 21 தொகுதிகளில் பறித்திருந்தார். ஆனா அவருக்கு அவர்கள் முன்வைக்கக்கூடிய சீட்டு எண்ணிக்கையே முதல்ல ரொம்ப குறைவா இருக்கு, 6 தான் இருக்கு. நீங்க இந்த முதல்வர் வேட்பாளர் என்பதால் அவர் நிராகரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட டிடிவி தினகரன் அவர்கள் அந்த 6 என்கிற எண்ணிக்கை எப்படி டீல் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியே முதல்ல இருக்கு. இன்னொன்று, அதிமுக போன்ற ஒரு கட்சி எடுத்த எடுப்பிலே நாங்க அத்தனை சீட்டு தரேன்னு ஒரு உயர்வான சீட்டை இரட்டை இலக்கத்துல சொல்லிட முடியாது. அவர்கள் ஒரு சிங்கிள் டிஜிட்ல ஆரம்பிக்கும் போதுதான் அது கொஞ்சம் பேரமாக மாறும் என்பது உள்ளிட்ட சில விஷயங்கள் இருக்கு. இன்னொன்று, இது பாஜகவினுடைய ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி, இவர்களை ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்களை பாஜக தான் டீல் செய்யும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருகிற பொழுது அண்ணாமலையோடு அவர்கள் சிநேகமா இருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாட்டுக்கு வேண்டுமானால் பாஜகவினுடைய தலைவராக நயனா நாகேந்திரன் அவர்கள் இருக்கலாம். பீஸ் கோயல் போன்றவர்கள் அண்ணாமலை அவர்கள்ட்டே இந்த மாதிரியான ஒர்க்கை கொடுத்து நீங்க டிடிவி தினகரன் அவர்களை சம்மதிக்க வைங்கன்னு சொன்னா அது கூட காலம் நடக்கலாம். பட் டிடிவி தினகரன் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்ன வாதத்துல கடைசி வரை தெளிவா நிப்பாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சிறிய ஐயப்பாடுகள் இருக்கு. ஒருவேளை அவர் நிக்கலாம். நீங்க எங்களுடைய இலக்கு நோக்கமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகத்தான் அமமுகவை தொடங்கினோம். பட் அந்த ஒரு இடத்துல பொருந்தி போக வேண்டியிருக்குல்ல. தொடர்ச்சியாக சொல்றாங்கல்ல, திமுகவுக்கு எதிராக இருப்பவரெல்லாம் ஒரு அணியில தரலணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வடிவத்துல ஏதோ ஒரு புள்ளியில நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கோம், அதிமுகவுக்கு எங்களுக்கு இது இல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டு டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கிற கட்டாயம் வரலாம். பட் அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கு. அந்த இடம் தான் பிரச்சனைக்குரிய இடமா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். இதே அமமுகவுக்கு ஒரு இரட்டை இலக்கத்துல கொடுத்தாங்கன்னா அது ஓரளவு செட்டில் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் நான் நிச்சயமா. திரு சாமிநாதன், எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த இடத்துல அதிமுக 170 தொகுதிகளில் போட்டியிடுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய நம்பராக தான் இங்க பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு அதிமுக கடந்த கால ஜெயலலிதா பாணியில கூட்டணி பேச்சுவார்த்தையில கரார் காட்டுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி.